பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னான்கிற தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல நாளிலே கூட உங்களை தேவனுடைய வார்த்தையிலே தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய வார்த்தை நிச்சயம் அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை, நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கூட உங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசப்பட்டு இருக்கலாம். சில பாரங்கள், நெருக்கங்கள், சில வேதனைகள், உள்ளத்தின் கவலைகள், துக்கமான காரியங்கள், வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கலாம். இப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பாருங்கள், உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் உங்களோடு பேசுகிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. அவள் போய் அன்னாள் என்ற தேவனுடைய பிள்ளை அநேக வருஷங்கள் குழந்தை இல்லாத சூழ்நிலையில அவள் வீட்டின் சூழ்நிலை வித்தியாசம். அவளுக்கு ஆதரவோ, ஆறுதலோ, அடைக்கலமோ எல்லா சூழ்நிலையும் அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது. கணவன் இருந்தும் அநேக வார்த்தைகளால் அவள் வீட்டில் உள்ளவர்கள், அவள் வீட்டில் இருந்த சக்கரத்தை பெண்ணினாள், வேதனைப்படுத்தினாள், காயப்படுத்தினாள், துக்கப்படுத்தினாள். இவளுக்கு காணப்பட்ட குறையை சொல்லிக் கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை கவனிக்கிறார். உங்கள் சூழ்நிலையில ஒருவேளை காயம், குற்றப்படுத்துகிற வேதனை, மனம் வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உங்களை எல்லா நிலையிலும் ஆறுதல் இல்லாமல் பண்ணுகிற சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லாத காலகட்டங்கள் ஒவ்வொன்றை கர்த்தர் கவனிக்கிறார். அது அநேக ஆண்டுகளாக இருக்கலாம். உங்களுடைய கணவன் இருந்தும், மனைவி இருந்தும், பிள்ளைகள் இருந்தும், பெற்றோர் இருந்தும், உங்களோடு கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் இருந்தும் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவே இருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு ஆதரவாய் பேசுவதற்கோ, அன்பு காட்டுவதற்கோ, உங்களை ஆறுதல் படுத்துவதற்கோ, தைரியப்படுத்துவதற்கோ, உற்சாகப்படுத்துவதற்கோ ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். மனம் கலங்காதீர்கள். ஒரு மாற்றத்தை அன்னாள் இருதயத்திலே தேவன் கொடுத்தார். அது வேறொன்றும் இல்லை, தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. அன்னாள் எழுந்திருந்து அவள் போய் தேவாலயத்தை நோக்கி போகிறாள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் சூழ்நிலையை விட்டு வெளியே வாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய சிந்தையிலே, மனநிலையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நடந்தது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏன் என் வாழ்க்கையில பாதித்தது, ஏன் நான் மாத்திரம் இப்படியாய் சோர்வடைந்திருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இன்னும் ஒரு அற்புதம் எனக்கு செய்யவில்லை, ஏன் என் குடும்பம் முன்னேறவில்லை, ஏன் என்ற பலவிதமான கேள்விகள், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த நிந்தனைகள், அவமானம் என்று அடுக்கடுக்காக உங்கள் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கலாம், பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதிலிருந்து எழுந்து அந்த சூழ்நிலை, அந்த எண்ணம், சிந்தையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து மனம் கசந்து அழுகிற ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அழுது ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கவலைப்படாதிருங்கள். அன்னாளுடைய சூழ்நிலை அவள் மாற்றிக்கொண்டாள். அன்னாளுடைய வேதனை மாறவில்லை, ஆனால் தன்னை மாற்றிக்கொண்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தை நோக்கி வாருங்கள். விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் கேட்டார். அன்னாள் விண்ணப்பத்தை கேட்டார், அன்னாளுக்கு பதில் கொடுத்தார். அவள் வேண்டிக் கொண்டபடியே ஒரு அற்புதம் செய்து ஒரு குழந்தையை கொடுத்து சாட்சியை நிறுத்தினார். அவளை கழிப்பாய் ஆராதிக்கும்படி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஆராதிக்க வைத்தார். இப்பொழுதும் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவிக்காக ஜெபிக்கலாமா? உங்களுக்கு கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, தேவகுமாரன் இயேசுவின் நாமத்தில் அன்னாளுடைய வாழ்க்கையை மாற்றின அதே கர்த்தர், ஆண்டவரே, சூழ்நிலையிலிருந்து வெளியே வர செய்த கர்த்தர், இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையிலும்
தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கணவன் மனைவி வாழ்க்கையிலும் ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அநேக காயங்கள், வேதனைகள், கவலைகள், துக்கங்கள், ஆறுதலற்ற ஆண்டவரை காலகட்டங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கப்பட இப்பொழுது சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. எழுந்து வெளியே வந்து கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ண, மனம் கசந்து அழுது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க உதவி செய்ய. நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர் இப்பொழுது சந்திக்கிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுது இவர்கள் என்ன காரியத்தை குறித்து ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்து ஆனந்த களிப்பாய் மாற்றும் மாற்றும் மாற்றும். ஆண்டவரை கண்ணீரை நீர்த்தாமே சந்தோஷமாய் களிப்பாய் மாற்றித்தார். ஆசீர்வதியும் சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். விண்ணப்பம் பண்ணுவோம்.